வெல்கம் டு ஹரிஜோ சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது, தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் குழம்புக்கு தேவையானதை ட்ரையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பட்டை, ஒரு 10 கிராம்பு, ஒரு காஷ்மீரி மிளகா, ஒரு 10 வரமிளகாவையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட்டாக வணக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ அந்த பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்தி 10 பல் பூண்டு 10 பல் இஞ்சியும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வணங்கணும். இதை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ட்ரையாக வணக்கினதை நல்லா இது மாதிரி பொடியாக அரைச்சி தனியாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். மட்டன் குழம்பு சேர்க்கும் போது இது தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ அதே ட்ரை ரோஸ்ட் பண்ணதுலேயே வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு குக்கரில் கொஞ்சமாக கறி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சொம்பு தண்ணி விட்டு உப்பு சேர்த்து லிட் போட்டு ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த விசில் வரதுக்குள்ளே நம்ம வணக்கிடலாம் குழம்புக்கு தேவையானதை. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். இதில் 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். வெங்காயம்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி இதில் சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பிரியாணிக்கு ஒரு ட்ரையாக ஒரு பொடி செய்யணும். அதை நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கல்பாசி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பட்டை, ஒரு 2 அன்னாச்சி மூக்கு, 10 முந்திரி, ஒரு 10 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சமாக ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க, 2 பிரியாணி இலை. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். இதை நீங்கள் சும்மா இருக்கும் போது கூட அரைச்சி ஒரு கண்டெய்னர் ஜாரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா பிரியாணி செய்யும் போது கூட இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இதில் நம்ம 1 கிலோ மட்டனை இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். இது கொதிக்கிறதுக்குள்ளே நாம் அந்த பொடியை பாருங்கள், இதுதான் அந்த பிரியாணி மசாலாவோட பொடி. இதை நீங்கள் அரைச்சி கண்டெய்னர் பாக்ஸில் கூட போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 பல் இஞ்சியும் சேர்த்து ஒரு 2 பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன். இதுதான் பிரியாணிக்கு தேவையான மசாலாவும் விழுதும். இப்போ கறியை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இதில் நம்ம இப்போ தான் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் இந்த கறியில் உப்பு நல்லா இறங்கும். ஸோ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கல ஒரு பேஸ்ட்டு, வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு பொடியெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து ஒரு சொம்பு தண்ணி விட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை லிட் போட்டு இதை நான் ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க விட போகிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் குக்கரில் சேர்த்து நீங்கள் ஒரு 5 விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் பேன் இருந்தால் கூட பெரிய கனமான பேனை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ராஸ்மெல் போடுற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் சீரக சம்பா அரிசி தான் சேர்த்த போகிறேன். தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு எப்பயுமே சீரக சம்பா அரிசி தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதில் நான் 2 கிளாஸ் அரிசி சேர்த்து நல்லா கழுவி இதை நான் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். நம்ம ஸ்பெஷலாக அரைச்சி வச்சுருந்தால அந்த பொடியை இதில் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். நான் அதை சேர்த்துறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரிங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு அரை எலுமிச்சை பழத்தை இதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் இதில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அரை கப்பு தயிரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம குக்கரில் வேக வச்ச மட்டன் தண்ணியவே இதில் நம்ம அளந்து இதில் ஊற்றிக்கலாம். இது நான் இந்த தண்ணி ஒரு கிளாஸ் வந்தது. இதை நான் அதில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் இந்த கறியில் எல்லா மசாலாவும் இறங்கிடும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சீரக சம்பா அரிசி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் லிட் போட்டு இதை வேக விடலாம். நான் யூஸ் பண்ணாத தோசை தவாவை பக்கத்தடுப்பில் தம் போட வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. வெறும் அரிசி மட்டும்தான் தெரியுது. இப்போ அதை எடுத்து அந்த பேனில் வச்சிடலாம். லிட் போட்டு மூடி வச்சிடலாம்.
இப்போ நான் ஒரு குண்டால சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்பயும் அதை எடுத்து அது மேலே வச்சு விட்டிங்கன்னா, ஒரு வெயிட்டான பொருளை மேலே வைக்கணும். இப்போ நான் அது சுடு தண்ணி குண்டா வச்சு அதுக்கு மேலே ஒரு கல்லையும் வச்சு விட்டேன். இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம அதை கொதிக்க வச்சுருக்க அந்த குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அந்த குழம்போட பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நான் ஒரு கத்தி எடுத்து கறியை நல்லா இப்படி லைட்டாக உடைச்சாலே உடையுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் விழுது இருந்தால் கூட அதை சேர்த்திக்கலாம். இப்போ இதில் நல்லா சேர்த்தி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்படி கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க மட்டன் குழம்பு. நீங்கள் கண்டிப்பாக அந்த மட்டன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தேங்காய் சேர்த்த விருப்பம் இல்லைனாலும் தேங்காய் சேர்த்தாமல் விட்டுறலாம். இப்போ இன்னொரு சைடு பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உதிரி உதிரியாக பிரியாணி, அரிசி ஒன்று உடையாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்னங்க, நம்ம சாப்பிடவும் ரெடி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு என் குட்டி பாப்பா தான் வந்து உட்காந்து எனக்கு போடு போடுன்னா ஃபஸ்ட்டு அவளுக்கு பிரியாணி போட்டு கொடுத்துட்டு மட்டன் குழம்பையும் ஊற்றி அப்படியே தயிர் பச்சடி செஞ்சிருந்தேன், அதுவும் போட்டு சாப்பிட்டு சண்டேவை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் இந்த சண்டே இது மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.